கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை குறித்து அறிவதென்பது வேறு, தேவனை அறிவதென்பது வேறு. ஒரு நபர் இருக்கிறார், ஒரு ஒரு ஆள் இருக்கிறார். இவரை குறித்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவரை பற்றி அறிவாங்க. ஆனால் அவரை முழுமையாக அறிய முடியாது. ஆனால் அவருடைய மனைவியோ இல்லை அவருடைய பிள்ளைகளோ அவரை பற்றி அறிகிறதில்ல, அவரையே அறிவாங்க. ஏனென்றால் அவரோடு அவர்கள் வாழுகிறார்கள். வாழ்கிறதுனால அவருடைய குணம், அவருடைய எண்ணம், அவருடைய நினைவு, அவருடைய பழக்கம், அவருடைய பிரியம் எது, பிரியமில்லை எது, எல்லாவற்றையும் அறிந்து வைப்பார்கள். அப்போது நம்ம தூரத்தில் இருந்து ஒருத்தரை அறிகிறதுங்கிறது வேறு, அருகிலிருந்து நேரடியாக அறிகிறதுங்கிறது வேறு. தூரத்திலிருந்து அறிகிற அறிவு அந்த அறிவின் அடிப்படையில் நம்மளை செயல்படுத்த தூண்டுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அருகிலிருந்து ஒருவரை நாம் அறிகிற பொழுது அந்த அறிவு நமக்கு அதற்கேற்றபடி நம்மை செயல்பட மாற்றும். இன்றைக்கி அநேகர் பைபிளை படிக்கிறோம், போதனை கேட்குறோம், பைபிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய படிக்கவும் கேட்கவும் செய்கிறோம். தேவனை குறித்து நிறைய லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வி ஹவ் கேதர்டு. ஆனால் அதற்கேற்றபடி வாழ்க்கை இருக்கிறார் பார்த்தா நிறைய பட்ட இல்லை. ஏன்னா தேவனை குறித்து அறிந்த இந்த அறிவு அவர்களுக்கு ஆண்டவரை குறித்த நிறைய தகவல்களை கொடுத்திருக்கிறது எண்ணி அவைகளின்படி வாழும்படியான தூண்டுதலை கொடுக்கல. அதனால தான் நம்ம மறுபடியும் பிறக்கணும்னு பைபிள் சொல்லுது. மறுபடியும் பிறந்து பிள்ளைகளாகிற பொழுது பிள்ளைகள் தகப்பனை அறிவதற்கு புத்தகம் தேவையில்லை, போதகர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பிள்ளைகள் தகப்பனை அறிவார்கள். அந்த அறிவு அந்த தகப்பனுக்கு ஏற்றபடி செயல்படுவதற்கு அவர்களை தூண்டும். அதனால தான் உடன் இருக்கிற பிள்ளை இல்லைன்னா உடன் இருக்கிற கணவனோ மனைவி என்ன செய்ய ஒருவரை குறித்த அறிவு பெறுகிற பொழுது அதனுடைய அடிப்படையில் செயல்படுவதற்கு தூண்டப்படுகிறாள். அதே போல் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக பிறந்து வருகிற பொழுது தேவ ஆவியின் மூலமாக அவரை அறிகிற அறிவு பெறும். அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எதை எவ்விதமாக பார்க்க மாட்டாருங்கிறதெல்லாம் நாம் பைபிளை படித்ததுனால மட்டும் இல்லை, நம்முடைய ஆவியிலே அறிய முடியும். பைபிள் மூலமாக அறியாத நிறைய காரியங்களை கூட நம்முடைய ஆவியில் அறிய முடியும். அதுக்காக எதையாவது அறிந்து கொண்டு அது புதுசாக ஆண்டவர் அறிவிச்சார் சொல்கிறதல்ல. நம்ம பைபிளில் படித்து அறியாத நிறைய காரியங்களை தேவனுக்கு அறிகிறோம் என்று சொல்ல என்ன அர்த்தம்னா, அது பைபிளுக்கு ஒத்தபடி தான் போகும், முரண்பட்டு போகாது, இசைந்து போகும். ஆனால் நிறைய விஷயங்களை அது உதாரணமாக இந்த ஒரு விஷயம் சரியாக தவறான்னு நம்ம பார்க்க விரும்புகிறோம். ஆனால் பைபிளில் அந்த விஷயத்தை குறித்து எந்த தகவலும் இல்லை. இப்போ எப்படி அறிகிறது? அதான் தேவ ஆவியின் மூலமாக அறிகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இந்த விஷயத்தை குறித்து பைபிளில் இப்படி எழுதப்படாவிட்டாலும் நமக்கு அது தெரியும். அந்த அறிதல் வேத வசனங்களுக்கு முரண்பட்டு இருக்காது, இசைந்து போகும். எனவே நாம் ஆண்டவரை குறித்து அறிகிறவர்களாக அல்ல, ஆண்டவரையே அறிய வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை படித்து தெரிந்து கொண்டேன்னு சொல்லலை, இன்னார்தை அறிவேன். எப்படி? அவருக்குள் இருக்கிறார். எனவே இந்த அனுபவம் நமக்கு வேணும். கர்த்தரை நமக்குள் அறிந்தால் அந்த அறிவு நம்மை ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு தூண்டும். நிறைய பேரிடத்தில் இருக்கிற அறிவு பாருங்கள், பாஸ்டர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் இருக்கும் அவங்ககிட்ட. அது தாண்டி ஒன்றுமே இருக்காது. இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம என்ன ஃபீட் பண்ணி வைக்கிறோமோ அதுதான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அதே போல் நிறைவுகளை பாஸ்டர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் உள்ளே இருக்கும். ஆனால் தேவ ஆவியின் மூலமாக தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அப்படி வர வேண்டும்னா மறுபடியும் பிறந்த அனுபவம் வேணும், ரட்சிப்பின் அனுபவம் வேணும். அந்த அறிவு விட்டால் கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுவிடுவோம், கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு ஏற்றவர்களாகவும் மாறிவிடுவோம்.